வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி, நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ஸோடைய எரா ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் ரெஸ்ல்மேனியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 30,000 டிக்கெட் கூட விற்கலையாம். அதுக்கப்புறமா பால் எமன் பேசாமல் ரோமன் பிராக்கிட்டே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாபிக் போய்ட்டுருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரெஸ்ல்மேனியாவை பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனேயே டிக்கெட் செல்லிங்கிறது அமோகமாக இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ண 24 மணி நேரத்திலேயே 40,000 டிக்கெட் விற்றது, 50,000 டிக்கெட் விற்றது, 60,000 டிக்கெட் விற்றது. இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் பேசப்படுற ஒரு கூற்றாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா டிக்கெட் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவல் இம்பேக்ட். ஏன்னா அந்த ரெஸ்ல்மேனியா டிக்கெட் எவ்வளோ ரூபா இருந்தாலும் சரி, நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை தானே இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவேன், எவ்வளோ கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஏற்றுன்னு ஏற்றக்கூடாதுல்ல. அதை தான் டபிள்யூடபிள்யூ பண்ணி இப்போது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய பேப்பருடைய ரெஸ்ல்மேனியாவை குப்பைமேனியாவை ஆக்கிட்டாங்க. இப்போது ரெஸ்ல்மேனியா 42 டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அதாவது 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், இப்போது டிக்கெட்டை வாங்குங்கன்னு. இப்போது டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையாக ரெஸ்ல்மேனியா டிக்கெட்டை விற்கிறதுனால தான் 25% டிஸ்கவுண்ட் போடுறாங்க. கரெக்டு தானே? அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கோவிட் டைமில் நடந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா, அப்போ தான் வின்ஸ் மேக்மேன் அதிகமான தொகைக்கு ரெஸ்ல்மேனியா டிக்கெட்டே விற்றாராம். ஏன்னா 25,000 ஆடியன்ஸ் தானே இருந்தாங்க, $170. ஸோ அந்த நேரத்து தொகையின்படி கிட்டத்தட்ட 12,000 ரூபா. ஏன்னா அப்போது $100 பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா $135. அதுக்கு அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியா டிக்கெட் ரேட்டை கம்மியாக்குனாது. அதுக்கு காரணம் என்னதுன்னா, அந்த ரெஸ்ல்மேனியாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 72,000 ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அதனால் அதிகபட்ச ரெஸ்ல்மேனியா டிக்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $135 தான் வச்சுருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா $169. இது கூட ரீசனபிள் தான். ஏன்னா மூணத்தை கம்பேர் பண்ணும்போது $170 தாண்டலை. அதுக்கப்புறமா நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் எரா வந்தது பார்த்தீங்களா, அப்போது $341, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நான் இப்போ சொல்கிறதெல்லாம் லோவர் ப்ரைஸ் அமௌண்ட் தான், சரிங்களா? ஹையர் ப்ரைஸ் அமௌண்ட் சொல்லிட்டேன், இதெல்லாம் லோவர் ப்ரைஸ் அமௌண்ட்டு. லோவர் ப்ரைஸ் அமௌண்ட்டே எவ்வளோ அதிகமாக விற்றுருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி போன வருஷம் ரெஸ்ல்மேனியா அதுக்கு $635 விற்றுருக்குறாங்க. அதாவது வின்ஸ் மேக்மேன் போன 2வது வருஷமே எம்புட்டு அதிகமாக விற்றுருக்கானுங்க பாருங்களேன். வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போதுலாம் அது $200 தாண்டலை. இவர் 300 தாண்டலையும் தாண்டி ரெஸ்ல்மேனியா வேகாஸில் $635 விற்றுருக்குறாங்க. அப்போது எவ்வளோ ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க? $635 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு டிக்கெட்டை 50,000 வரைக்கும் பெற்று தான் பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு போன வருஷம் அவங்க ரெஸ்ல்மேனியா விற்றுருக்குறாங்க. இந்த வருஷம் இதுக்கும் மேலே $800 கிட்ட விற்கிறானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா. இந்த அளவுக்கு டிக்கெட்டை விற்றா ஏன் போய் பார்ப்போம்? அதாவது கம்பாரிசன் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ ரெஸ்ல்மேனியா 37 இப்போ தான் நடந்து முடிஞ்சு. அதுக்கு நீங்கள் வெறும் $12,000 தான் கொடுத்து அந்த ஷோவே பார்த்துருப்பீங்க அமெரிக்கன் காசில். இப்போது இந்த அளவுக்கு அதிகமாகிறதுனால தான் டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி போன வருஷம் லாஸ் வேகாஸில் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்க காரணம் என்னதுன்னா, அங்கே இருக்க ரசிகர்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு காசை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதிகமான பணக்காரங்க இருக்கிறது லாஸ் வேகாஸ். ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா குடி சூதாட்டம் சொல்லிட்டு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இந்த அளவுக்கு காசை கொடுத்து ரெஸ்ல்மேனியா டிக்கெட்டாக வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதே எதிர்பார்ப்பு மற்ற சிட்டிக்கு போனால் நடக்குமா? இதுக்கப்புறமா அவங்க வேறு எங்கே போனாலும் இந்த மாதிரி டிக்கெட் விற்காதுன்னு சொல்லிட்டான். பழையபடி லாஸ் வேகாஸ்லேயே இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா நடத்துகிறாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டானுங்க, இவனுங்கெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கானுங்க, நம்ம தலையில் மிளகா அரைக்க பார்க்காங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டிக்கெட் அந்தளவுக்கு சேல் பெருசாக ஆகலை. அதனால தான் 25% டிஸ்கவுண்ட்டு ரெஸ்ல்மேனியா டிக்கெட்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்ல ஸ்டோரி கொடுத்தாலும் சரி, தலையில் மிளகாவே அரைச்சாலும் சரி, எங்களுக்கு 7 சுட்டின இட்லி அதை வின்ஸ் மேக்மேன் எரா தான் வேணும், யாராவது வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் இன்னும் மந்தமாக தான் போயிட்டுருக்குது. பாதி கூட விற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. போகிற போக்க பார்த்தா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 ஆடியன்ஸை வச்சு தான் நடக்கும் போல இருக்குது. ஏன்னா அவனுங்களுக்கு அப்போ ஒன்றும் லாபம் தான். ஏன்னா ரெஸ்ல்மேனியா 2021 கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஆடியன்ஸை வச்சு நடத்துனார் வின்ஸ் மேக்மேன்.
அப்போ கூட அவர் வந்து அந்தளவுக்கு டிக்கெட்டை அதிகமாக விற்கலை, கம்மியாக தான் விற்றார். அதுக்கு அடுத்த வருஷம் 80,000 ஆடியன்ஸ் வரும்போது டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணார். ஏன்னா 80,000 ஆடியன்ஸ் வந்திருக்காங்களேன்னு. ஆனால் இவர் எம்புட்டு ஆடியன்ஸ் வந்தாலும் சரி, நான் அவங்களுக்கு ரேட்டை அதிகப்படுத்துவேன்னு சொன்னதுனால தான் ஃபேன்ஸ் இப்போ கம்மியாகிட்டாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போயிட்டார். சரி, சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போயிட்டீங்க, வருஷம் சவுதி அரேபியா நடத்த முடியுமா? அவனுங்களும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு டிக்கெட்டை வாங்கி பார்க்கணும்ல. இதனால தான் வின்ஸ் மெக்மனோட ஏரா பெஸ்ட்டு, ட்ரிபிள் ஹெச்சோட ஏரா ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. காய்ஸ், நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நாய்க்குட்டியாகவே மாறிட்டார். நாய்க்குட்டி என்ன நாயாகவே மாறிட்டார். அந்த வகையில் இப்படி டிக்கெட்டை அதிகப்படுத்தி விற்கிறதுனால தான் டபிள்யூ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்க்க மாட்டேங்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஊரில் யாராவது டிக்கெட்டை ஒரு 2 வருஷத்துலேயே 3 மடங்கு அதிகப்படுத்தி விற்றுனா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என சொல்லப்படும் பால் ஹேமனை பற்றி. ஆக்சுவலி பால் ஹேமன் கூட ஒரு டீம் கம்பேரிசன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இஸ் த பெஸ்ட். அவர்கிட்ட ஒரு டீம் போனாலே அது வந்து நல்லா அமைந்துடும் அப்படிங்கிறது தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லர்ஸோட கருத்து. அதுக்கு காரணம் எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ், ப்ராக் லெஸ்னர், ரோமன் ரெய்ன்ஸ், ஆர்விடி, பிக் ஷோ, எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால தான் பால் ஹேமனை எப்போவுமே உச்சக்கட்ட ஒரு மிகப்பெரிய மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உச்சக்கட்ட மேனேஜருக்கே அடி சறுக்கி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவர் வந்து க்ரியேட் பண்ண ஒரு டீம் வந்து இப்போ நம்ம பால் ஹேமனுடைய கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம்ல, அந்த டீம் லிஸ்ட்லேயே அவங்கள நம்ம இது வரைக்கும் பார்க்க மாட்டோம். எஸ், அப்படிப்பட்டவர் தான் ரைபேக் அண்ட் கிறிஸ்டல் ஆக்சல். ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் டீமாக வச்சு பால் ஹேமன் ஸ்டார்டிங்கில் பண்ணது நல்லா இருந்தது. ஆனால் போக பார்த்தீங்கன்னா புளிச்சு போன தயிர் பாதிரி இது யாருக்குமே பிடிக்கலை. ஆக்சுவலி பால் ஹேமன் அந்த ரைபேக் இந்த கூட்டணி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இம்பேக்டே க்ரியேட் பண்ணலை. எதுக்கிடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் மத்தியில் பேசப்பட்டது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக போயிடுச்சுங்க. பால் ஹேமன் அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் கூட பழையபடி சேர்ந்துட்டார். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஃபெயிலியர் டீமை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் ஹேமனுடைய அந்த ஜானரி அப்படின்னு சொல்லும்போது இந்த டீமை மட்டும் காட்டவே மாட்டானுங்க. ரைபேக்கும் கிறிஸ்டல் ஆக்சலும் பால் ஹேமன் கூட சேர்ந்தது. அப்போல்லாம் நம்ம பால் ஹேமன் குடும்பி வச்சுருப்பாருங்க. அதே மாதிரி தான் இப்போவும் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், விஷன் டீமை பற்றி தான் சொல்கிறேன். ஆஸ்டின் தியரி, லோகன் பால் மற்றும் பிரான்சன் ரீட், இவங்க 3 பேரை வச்சு நம்ம பால் ஹேமன் பண்ணுற அந்த விஷன் டீம் வந்து ஒரு ஃபெயிலியரை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பிகாஸ் அந்தளவுக்கு இந்த டீம் இவங்க 3 பேர் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இவங்க 3 பேர் ஃபியூச்சராக இல்லை, ஏதோ நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலி முதல்ல ரோமன் ரெய்ன்ஸை வித்து செத்ரான்ஸ் கிட்ட போகும்போது அதுக்கான ஹிண்டிங் இருந்தது. அண்ட் இஸ் த பெஸ்ட், செத்ரான்ஸ் ஒரு பெஸ்ட். செத்ரோலன்ஸ் அண்ட் பால் ஹேமனோட கூட்டணி ரொம்ப நல்லா இருந்தது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த செத்ரான்ஸோட இன்ஜுரி டைமில் செத்ரான்ஸை விட்டு விலகி அவர் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட சேர்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை பண்ணாங்க. ஆக்சுவலி அதுவும் நல்லா தான் இருந்தது. பிரான் பிரேக்கரை ஃப்யூச்சர் ஆக்கிறதுக்காக பால் ஹேமன் ரொம்பவே முயற்சித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரைபேக் கூட இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருந்தது. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டார். ஆனால் பிரான் பிரேக்கருக்கு இன்ஜுரியாக போகவே இப்போ அவர் வந்து லோகன் பால், பிரான்சன் ரீட் மற்றும் ஆஸ்டின் தியரிக்கு வந்து கிளையண்டாக இருக்கார். அதுலேயும் பால் ஹேமன் இப்போ வந்து விஷன் டீம் நடத்துகிறாரு அப்படிங்கிறது மறந்து போயிடுச்சு. அதாவது நான் அன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, ரைபேக் கூட இருக்கும்போது அந்த டீமை ரன் பண்ணாரா அப்படிங்கிறத மறந்து போச்சுன்னு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் பால் ஹேமன் இப்போ விஷன் டீமை ரன் பண்ணுறாரு. இப்போ பெரும்பான்மையான ரசிகர்களோட கருத்து என்னவாக இருக்குன்னா, நீங்கள் பழையபடி ப்ராக் லெஸ்னர் கூடயே கிளைண்டாக போயிருங்க, இல்லாட்டா ப்ராக் லெஸ்னர் கூட மட்டுமே இருங்க, இல்லாட்டா ரோமன் ரெய்ன்ஸ் கூட மட்டுமே இருங்க, இந்த மாதிரி புது டீம் உருவாக்குறேன், வரலாறு படைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ரசிகர்களுடைய கருத்தாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. விஷன் டீம் பிரான் பிரேக்கர் இருக்கும்போது இருந்தது வேறு, செத்ரான்ஸ் இருக்கும்போது இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. இதுக்கப்புறமா எத்தனை பேர் இருக்க போகுதுன்னு தெரில. உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். டபிள்யூ பார்த்தீங்கன்னா விஷன் டீமை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்ச நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.